நம்ம செய்யற வேலைக்கான ஊதியம் கிடைச்சா போதும், நம்ம செய்யற வேலைக்கு ஒரு மதிப்பு கிடைச்சா போதும். இந்த மட்டும்தான் நீங்க எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாகவே இருக்கு. 3% நண்பர்கள் தான் உங்க கூட கொஞ்சமாச்சும் உதவியா இருப்பாங்க. மீதி 10ல் 3 தான் உதவியா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அன்பர்கள். மீதி 70% அல்லது 7% அன்பர்கள் உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்க போது. நிறைய பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க. அல்லது வருஷத்துக்கு 2 முறையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் தனுசு ராசி அன்பர்கள், நீங்க ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் வைப்பீங்க அப்படின்னா, நிம்மதியா இருக்கணும். மனசார எந்த வேலையும் செய்து அதுல பாராட்டு கிடைச்சா போதும். நம்ம செய்யற வேலைக்கான ஊதியம் கிடைச்சா போதும், நம்ம செய்யற வேலைக்கு ஒரு மதிப்பு கிடைச்சா போதும். இந்த மட்டும்தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாகவே இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலைகள்ல எல்லா நுணுக்கங்களும் கத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப பல தனுசு ராசி அன்பர்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அப்ப எப்ப வேலை கிடைக்கும், எப்ப மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஓகேவா? மனசு ரிலாக்ஸா பயணிக்க போறீங்க. இது எப்படி உண்மை? நீங்க ஒரு பொதுவா சொல்றீங்க, இது எப்படி உண்மை அப்படின்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய தொடக்க நிலை இந்த வருடத்துல எப்படி இருக்குன்னு தான் இருக்கணும். சோ அப்ப உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6-11க்குரிய அதிபதியான 9ஆம் இடத்ததிபதி சூரியனும் 6-11க்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வருடத்துல தொடக்கத்திலே இருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க என்ன நினைக்கீங்களோ அதை அப்படியே செய்து முடிக்க போறீங்க. இப்ப முன்னாலாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு 3 வருட காலமா நீங்க எப்படி எடுத்திருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். முன்னாடி செய்வோம் நடக்கும்னு நினைச்சுப்பீங்க, அப்ப செய்வோம் பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப செஞ்சாலும் நடக்காது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தீங்களா இல்லையா? அப்ப இந்த மனநிலையிலிருந்து மன குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க. தெளிவான மனநிலையில மீண்டும் உங்களை புதுப்பித்துக் கொண்டு புத்துணர்ச்சியுடன் நீங்க செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு. பிரகாசமான ஒளி. அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் உங்களை பிடிக்கும். எல்லா ராசி அன்பர்களும் உங்க கூட இருப்பாங்க. 12 ராசி 12 அன்பர்கள், 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல 27 நட்சத்திரக்காரங்களும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அது இயல்பு. ஆனா யாராச்சும் உங்களுக்கு நான் இருக்கேன் வருத்தப்படாத, நீ கவலைப்படும் நான் உனக்கு உதவியா இருக்கேன்னு சொல்றாங்கன்னா இத்தனை அன்பர்கள்ல 3% அன்பர்கள் தான் உங்க கூட கொஞ்சமாச்சும் உதவியா இருப்பாங்க. மீதி 10ல் 3 தான் உதவியா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அன்பர்கள். மீதி 70% அல்லது 7% அன்பர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வந்துட்டா அவங்க சிட்டா மறந்துருப்பாங்க. இவன் நாளா கூட இருந்து என் கூட நான் தான் துணையா இருக்கேன்னு சொன்னியப்பா, நீ எங்கப்பா கேட்டா நான் இங்கேயே இல்லப்பா, வெளியூர்ல இருக்கம்பா, வெளிநாட்டுல இருக்கம்பான்னு சொல்லுவாங்க. நீங்க போன் பண்ணி ஒரு பிரச்சனை கூப்பிடுவீங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன பிரச்சனை, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படிம்பாங்க. சோ உங்க எதிர்த்தாப்ப வண்டியை ஓட்டிட்டு போயிருப்பாங்க. சோ இதுல நீங்க உடைஞ்சதுதான் நிறைய பேர்கிட்ட நிறைய இடங்கள்ல இந்த ஒரு 3 வருட காலத்துல அனுபவ பாடத்தை கத்துக்கிட்டீங்க. ஆனா கத்துக்கிட்டாலும் நீங்க தெளிவடையல, அதான் விஷயம். அப்ப தெளிவாக உங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டை நீங்க ப்ராப்பரா பக்காவா பிளான் போட்டு பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அல்லது திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கரெக்டா உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஜாதக ரீதியாக வலுவாக, தசாபுத்தி ரீதியாக வலுவாக இருந்தா இப்ப முடிக்கலாம். ஓகேவா? அதற்கான ஆயுத்தம். அதே தசாபுத்தி ரீதியாக வலு கம்மியா இருந்தா கொஞ்சம் தள்ளி போட்டு. ஓகேவா? ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி இந்த வருடத்துல தொடக்கத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு சேர்ந்து புதன் வலிமை இழக்கிறார். அப்போ உங்களுடைய பார்ட்னர்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏற்கனவே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்கோம் நீங்க சொல்றீங்க, வேற வழி இல்லை. ஓகே, குறைஞ்சது என்னன்னா என்னைய பொறுத்தளவு ஒரு 3 மாத
காலம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3-4 மாதத்துக்கு பிறகு உங்க பார்ட்னர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்க மேல அன்பு காட்டுவாங்க, உங்க மேல அக்கறை காட்டுவாங்க. சரியா? அதே போல உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடை பின்பற்றுங்க. எக்காரணம் கொண்டும் போகாம இருக்காதீங்க. மேக்சிமம் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் ஒவ்வொரு மாதமும் குலதெய்வ கோயிலுக்கு போறவங்க நிறைய பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க. அல்லது வருஷத்துக்கு 2 முறையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை நீங்க உணர்வீங்க, மகிழ்ச்சியை சந்திப்பீங்க. எல்லா விதமான மாற்றங்களையும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போது எல்லா வளம் பெற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.